Hello everyone, welcome to Hira's Spoken English class. இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பார்த்துட்டு இருக்கோம். ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். நம்மளோட ப்ரீவியஸ் கிளாஸில் ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் பார்த்தாச்சு. இப்போ ஃபியூச்சர் கண்டினியூஸ். அதாவது ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னால் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்ன நடந்துட்டு இருக்குதோ அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ். பாஸ்ட் கண்டினியூஸ்ன்றது என்னென்னா எழுதிட்டு இருந்தேன், செஞ்சுட்டு இருந்தேன், படிச்சுட்டு இருந்தேன், இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா, இதில் தான் பாஸ்ட் கண்டினியூஸ். ஃப்யூச்சர் கண்டினியூஸ்ன்றது என்னென்னா எழுதிட்டு இருப்பேன், படிச்சுட்டு இருப்பேன், நெக்ஸ்ட் என்னது டான்ஸ் ஆடிட்டு இருப்பேன், அவன் சமைச்சிட்டு இருப்பான், அவன் ஓடிட்டு இருப்பான், இந்த மாதிரி சொல்கிறது எல்லாமே ஃப்யூச்சர் கண்டினியூஸ். ஓகேவா? ஃப்யூச்சரில் ஏதோ ஒரு விஷயத்த நம்ம பண்ணிட்டு இருப்போம், ஒரு குறிப்பிட்ட டைமில் பண்ணிட்டு இருப்போன்றது ஃப்யூச்சர் கண்டினியூஸ். ஓகே, ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக நீங்கள் டென்ஸை கற்றுக்கணுன்னா நான் டென்ஸ் பற்றின வீடியோ டீட்டெயில்டாக போட்டிருக்கேன். இப்போ தமிழ் வழியாக கற்கிறதால இது மட்டும் போதும் உங்களுக்கு. அதாவது எழுதிட்டு இருப்பேன்றது பேச்சு வழக்கு, எழுதி கொண்டு இருப்பேன், படித்து கொண்டு இருப்பேன், செய்து கொண்டு இருப்பேன், அதை எழுதிட்டு இருப்பேன், செஞ்சிட்டு இருப்பேன், இந்த மாதிரி ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய விஷயங்களை இந்த வார்த்தை தமிழில் எக்ஸாக்டாக கொண்டு இருப்பேன்ற மாதிரி சொல்கிறதுக்கு இந்த ஃப்யூச்சர் கண்டினியூஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு குட்டி சென்டென்ஸை எப்படி பெரிய சென்டென்ஸாக மாற்றுறது நம்ம ஆல்ரெடி 3 வீடியோஸ் பார்த்தாச்சு. இப்போ பாருங்கள், இந்த ப்ரிப்போசிஷனை நீங்கள் கண்டிப்பாக லேர்ன் பண்ணியிருக்கணும். அப்போ தான் உங்களால் பெரிய சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ண முடியும். ஓகே, ஸ்ட்ரக்சர் இங்கே எழுதியிருக்கேன். எல்லாத்துக்குமே என்ன ப்ரொனவுனாக வேணா இருக்கலாம், சிங்குலர் ப்ளூரல் நவுன் எதுவாக வேணா இருக்கலாம், வில் பி சேர்த்து வர்போட ஐஎன்ஜி சேர்க்கணும். இது ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்க்கான ஸ்ட்ரக்சர். இப்போ ஒரு பெரிய சென்டென்ஸ்க்கான ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட். யார் அந்த வேலையை செய்கிறாங்களோ அந்த சப்ஜெக்டை ஃபஸ்ட்டு போட்டுக்கணும், வில் பி போட்டு வர்போட ஐஎன்ஜி சேர்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு ப்ரிப்போசிஷன், அதாவது இந்த வார்த்தை வந்து இருந்தது அப்படின்னா பக்கத்தில் ஒரு நவுன் வரும். இந்த வார்த்தை வந்திருந்தால் பக்கத்தில் ஒரு நவுனு, இல்லைனா ப்ரொனவுன் வரும். ஓகேவா? ஒன்று ப்ரிப்போசிஷன் பக்கத்தில் நவுன் இல்லைனா ப்ரொனவுன் வரும். அப்படி இல்லையா இதுக்கு பதிலாக அந்த ஸ்லாஷ் வெறும் ப்ரொனவுன் மட்டும் வரலாம். இல்லையா அதுக்கு பக்கத்தில் நவுன் மட்டும் வரலாம். அதாவது தெளிவாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. ஒன்று இந்த சென்டென்ஸ் முடிஞ்சிட்ட பிறகு ஒரு நவுன் மட்டும் வரலாம், அதாவது பர்சன், பிளேஸு, திங்ஸ், அனிமலோட நேம், இல்லைனா ப்ரொனவுன் மட்டும் வரலாம். ஓகேவா? ப்ரொனவுன் உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லையா இது நவுனோ இல்லை ப்ரொனவுனோ இல்லைனா ப்ரிப்போசிஷனோட ஒரு நவுன் சேர்ந்து வரலாம், இல்லை ப்ரிப்போசிஷனோட ஒரு ப்ரொனவுன் சேர்ந்து வரலாம். புரிஞ்சுதா? ஸோ இதுதான் கான்செப்ட். அது உங்களுக்கு புரியலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுக்கப்புறம் டீட்டெயில்டாக கவனிங்க. ஓகே, எங்கேயா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். எங்கேயா ஸ்கிப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக புரியாது. ஓகே, நான் பாடிக்கொண்டு இருப்பேன், I will be singing. நான் நாளைக்கு பாடிக்கொண்டு இருப்பேன், I will be singing tomorrow. நான் நாளைக்கு 5 மணிக்கு பாடிக்கொண்டு இருப்பேன், I will be singing tomorrow at 5 o'clock. இல்லை at 5 o'clock tomorrowனாலும் கரெக்டு தான் அது. ஓகே, ஸோ I will be singing tomorrow at 5 o'clock. 5 மணிக்கு நாளைக்கு நான் பாடிக்கொண்டு இருப்பேன். இங்கே அட்டை ஏன் யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். 5 மணிக்குன்னு சொல்லும் போது 2 வருது, அட்டு வருது, இக்குன்ற சவுண்ட் வரும்போது. ஆனால் 2ன்றது நம்ம டைமிங்க்கு போட மாட்டோம், அதனால அட்டு. ஓகேவா? I will be singing tomorrow at 5 o'clock. இல்லை I will be singing at 5 o'clock tomorrow, ரெண்டும் ஓகே தான். ஓகே, ஸோ நாளைக்கு 5 மணிக்கு, டுமாரோ at 5 o'clock I will be singing, நான் பாடிக்கொண்டு இருப்பேன். ஓகே, நான் ஒரு பாட்டு பாடிக்கொண்டு இருப்பேன், I will be singing a song. நான் ஒரு பாட்டு பாடிக்கொண்டு இருப்பேன், I will be singing a song. ஓகே, நான் பாட்டு பாடிக்கொண்டு இருப்பேன்னா I will be singing song. நான் ஒரு பாட்டுன்னு சொல்லும் போது I will be singing as song. டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுதா? சாங்னா பாட்டு, ஒரு பாட்டுனா தான் as song வரும். ஓகே ஓகே, I will be singing a melody songனா நான் ஒரு மெலடி பாடல் பாடிக்கொண்டு இருப்பேன், I will be singing a melody song. நான் ஒரு மெலடி பாடல் பாடிக்கொண்டு இருப்பேன். மெலடினா மெல்லிசைன்னு சொல்லுவோம் இல்லையா, இனிமையான அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஸோ I will be singing a melody song. நான் ஒரு மெலடி பாடல் பாடிக்கொண்டு இருப்பேன், I will be singing a melody song for you. ஃபார்னா என்னது? ஃபார்னா ஆக. அப்போ ஃபார் யூனா என்ன அர்த்தம்? ஃபார் யூனா உனக்காக, ஃபார் மீ எனக்காக, ஃபார் ஹிம் அவனுக்காக, படத்துக்காகனா ஃபார் த மூவி. ஓகே, என்னுடைய அம்மாக்காக ஃபார் மை மதர். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் மீனிங்கை புரிஞ்சுக்கணும். ஸோ ஃபார் யூனா உனக்காக, I will be singing a melody song for you. நான் உனக்காக ஒரு மெலடி பாடல் பாடிக்கொண்டு இருப்பேன். இன்னும் நடக்கல அந்த ஈவெண்ட்டு, ஃப்யூச்சரில் தான் நடக்க போகுது. I will be singing a melody song for you. நான் உனக்காக ஒரு மெலடி பாடல் பாடிக்கொண்டு இருப்பேன்.
ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இதுவரையும் உங்களுக்கு புரிஞ்ச சென்டென்ஸ் தான். இப்போ அபவுட்னா பற்றின்னு அர்த்தம். அபவுட்னா பற்றி. நம்ம பேச்சு வழக்கில் பற்றின்னு சொல்ல மாட்டோம், பத்தி பத்தின்னு சொல்லுவோம். உன்னை பற்றி அபவுட் யூ, உங்களை பற்றி அபவுட் யூ, நம்ம லவ்வை பற்றி அபவுட் ஆர் லவ், நம்முடைய லவ்னா அவர் லவ், உன்னுடைய லவ்னா யோர் லவ். ஓகே, அபவுட் அவர் லவ்னா நம்முடைய லவ்வை பற்றின்னு அர்த்தம். ஐ வில் பி சிங்கிங் அ மெலடி சாங், நான் ஒரு மெலடி பாடல் பாடிக்கொண்டு இருப்பேன் அபவுட் அவர் லவ், நம்மளுடைய லவ்வை பற்றி. ஓகே, ஐ வில் பி சிங்கிங் அ மெலடி சாங் அபவுட் அவர் லவ், நான் நம்முடைய லவ்வை பற்றி ஒரு மெலடி பாடல் பாடிக்கொண்டு இருப்பேன். ஓகே, நான் எந்த மாதிரி பிரிக்கணும்னு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் யாரோ அதை சொல்லிவிடுங்க, தலைகீழே படிச்சுட்டு வாங்க. சப்ஜெக்டை தவிர்த்து இங்கிலீஷை பொறுத்தவரையும் ரீட் பண்ணுறது, புரிஞ்சுக்கிறது, மீனிங் எல்லாமே கடைசிலேருந்து ஃபஸ்ட்டுக்கு வரணும். ஓகே, ஸோ I will be singing a melody song about our love. நான் நம்முடைய லவ்வை பற்றி ஒரு மெலடி பாடல் பாடிக்கொண்டு இருப்பேன். நான் திரும்ப பிரித்து காட்டுறேன், கடைசியிலேருந்து வருதான்னு மட்டும் பாருங்கள். ஓகே, இது வந்து வர்புன்றதால் தனியாக பிரிச்சுட்டேன். நான் நம்முடைய லவ்வை பற்றி ஒரு மெலடி பாடல் பாடிக்கொண்டு இருப்பேன், கடைசியிலேருந்து வந்துருச்சா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். இப்போ ஃபார் யூ அப்படின்னா உனக்காகன்னு அர்த்தம். ஃபார் யூன்றது உனக்காக. அபவுட் அவர் லவ்னா நம்மளுடைய லவ்வை பற்றி. அபவுட் அவர் லவ்னா நம்மளுடைய லவ்வை பற்றி. ஓகே, இப்போ பாருங்கள் எப்படி படிக்கிறேன்னு. I will be singing a melody song for you about our love. நான் உனக்காக நம்மளுடைய லவ்வை பற்றி ஒரு மெலடி பாடல் பாடிக்கொண்டு இருப்பேன் அப்படி சொல்லலாம். இல்லைனா நான் நம்முடைய லவ்வை பற்றி உனக்காக ஒரு மெலடி பாடல் பாடிக்கொண்டு இருக்கிறேன். கடைசியாக மீனிங் தெரியுதா? நம்முடைய லவ்வை பற்றி அபவுட் அவர் லவ், உனக்காக ஃபார் யூ ஒரு மெலடி பாடல், எ மெலடி சாங், வில் பி சிங்கிங்னா பாடிக்கொண்டு இருப்பேன். ஓகே, ஐ வில் பி சிங்கிங் நான் பாடிக்கொண்டு இருப்பேன். I will be singing a melody song. நான் ஒரு மெலடி பாடல் பாடிக்கொண்டு இருப்பேன். I will be singing a melody song for you. நான் உனக்காக ஒரு மெலடி பாடல் பாடிக்கொண்டு இருப்பேன். I will be singing a melody song for you about our love. நான் நம்மளுடைய லவ்வை பற்றி உனக்காக ஒரு மெலடி பாடல் பாடிக்கொண்டு இருப்பேன். எவ்வளோ பெரிய சென்டென்ஸ் பாருங்கள், ஜஸ்ட் ஒரு ப்ரிப்போசிஷனை வச்சு கமெண்ட் பண்ணியாச்சு, அவ்வளோதான். ஸோ இன்னனா என்ன அர்த்தம்? இன்னனா இல்லைன்னு அர்த்தமா? ஓகே, இன்னனா இல்லைன்னு அர்த்தம். அட்டுக்கும் இல்லைன்னு வருது. ஆனால் இந்த ஸ்டேஜை பொறுத்த வரையும் இன் அட் ரெண்டுமே கரெக்டு தான். ஓகேவா? இன்னு போட்டாலும் கரெக்டு, அட்டுன்னு போட்டாலும் கரெக்டு தான். ஸோ இன் அட் எது வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. டைமிங் வரும்போது அட்டு யூஸ் பண்ணணும். நான் இன்னன் அட்டுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் போட்டு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன், அதை போய் பாருங்கள். ஓகே, ஐ வில் பி சிங்கிங் அ மெலடி சாங், நான் ஒரு மெலடி பாடல் பாடிக்கொண்டிருப்பேன். இந்த ஸ்டேஜ், இன்னுனா இல்லைன்னு அர்த்தம். ஸ்டேஜில் பாடிட்டு இருப்பேன். அந்த ஸ்டேஜில் நம்ம பேசும்போது இல்லைன்னு சொல்ல மாட்டோம். ஸ்டேஜில் கிச்சனில், ஹாலில், டைனிங் ரூமில் இந்த மாதிரி சொல்லுவோம். லிவிங் ரூமில் இந்த மாதிரி சொல்லுவோம். ஹால் தான் லிவிங் ரூம்னு சொல்லுவோம். ஸோ லேன்னு சொல்கிறது தான் இந்த ஸ்டேஜில் மெலடி சாங் ஒரு மெலடி பாடல், வில் பி சிங்கிங் பாடிக்கொண்டு இருப்பேன். ஐ வில் பி சிங்கிங் அ மெலடி சாங், நான் ஒரு மெலடி பாடல் பாடிக்கொண்டு இருப்பேன். இந்த ஸ்டேஜில். ஓகே, நான் ஸ்டேஜில் ஒரு மெலடி பாடல் பாடிக்கொண்டிருப்பேன். ஐ வில் பி சிங்கிங் அ மெலடி சாங் இன் த ஸ்டேஜ். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. வித்துனா என்ன அர்த்தம்? உடன்னு அர்த்தம். வித்துனா உடன் அர்த்தம். ஸோ வித் மியூசிஷியன்னா என்னது? இசைக்குழுவினர் இருக்காங்களே, இசை இது பண்ணுவாங்களே, அவங்க தான் மியூசிஷியன்னு சொல்லுவோம். ஸோ மியூசிஷியன்ஸோட வித் மியூசிஷியன்ஸ் இல்லாமல், இசையமைப்பாளர் இருக்காங்களே அவங்க, மியூசிஷியன்ஸ் இல்லாமல் வித்தவுட் மியூசிஷியன்ஸ், வித் யூ உன்னுடன், வித்தவுட் யூ நீ இல்லாமல். ஓகே, வித் மியூசிஷியன்ஸ் உடன். ஐ வில் பி சிங்கிங் நான் பாடிக்கொண்டிருப்பேன். ஐ வில் பி சிங்கிங் அ மெலடி சாங், நான் ஒரு மெலடி பாடல் பாடிக்கொண்டிருப்பேன். ஐ வில் பி சிங்கிங் அ மெலடி சாங் வித் மியூசிஷியன்ஸ், நான் மியூசிஷியன்ஸுடன் ஒரு மெலடி பாடல் பாடிக்கொண்டு இருப்பேன். ஓகே, நல்லா பாருங்க. இது ரெண்டும் நம்ம ஆல்ரெடி பார்த்த சென்டென்ஸ் தான். இது எப்படி கம்பைன் பண்ணுறோன்னு பாருங்கள். ஓகே, இதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இதை போட்டு செகண்ட் இந்த சென்டென்ஸ் போட்டாலும் தப்பு கிடையாது. ஓகே, நார்மல் தான் அது. ஐ வில் பி சிங்கிங் நான் பாடிக்கொண்டு இருப்பேன். ஐ வில் பி சிங்கிங் எ மெலடி சாங், நான் ஒரு மெலடி பாடல் பாடிக்கொண்டு இருப்பேன். ஐ வில் பி சிங்கிங் எ மெலடி சாங் இன் த ஸ்டேஜ், நான் ஸ்டேஜில் ஒரு மெலடி பாடல் பாடிக்கொண்டு இருப்பேன். ஐ வில் பி சிங்கிங் எ மெலடி சாங் இன் த ஸ்டேஜ் வித் மியூசிஷியன்ஸ், நான் மியூசிஷியன்ஸுடன் ஸ்டேஜில் ஒரு மெலடி பாடல் பாடிக்கொண்டு இருப்பேன். நான் மியூசிஷியன்ஸுடன் ஒரு ஸ்டேஜில் ஒரு மெலடி பாடல் பாடிக்கொண்டிருப்பேன். மியூசிஷியன்ஸ் உடன் வித் மியூசிஷியன், ஸ்டேஜில் இந்த ஸ்டேஜ் ஒரு மெலடி பாடல், மெலடி சாங் பாடிக்கொண்டிருப்பேன். வில் பி சிங்கிங். ஓகே, ஸோ இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள்.
நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ டூன்ற வார்த்தை புதுசாக இன்ட்ரோ பண்ணியிருக்கேன். டூவும் ஃப்ரம்மை இதில் சொல்லி கொடுத்துருப்பேன். டூனா என்ன அர்த்தம்? இக்குன்னு அர்த்தம். அட்டுக்கும் இக்கு வருது, நான் அட்டு போடுறேன்னா போடக்கூடாது. ஓகே, அட்டுன்றது டைமிங்க்கு போடுறது. ஓகே, டைமிங் அண்ட் பிளேஸ்க்கு போடுறது. நான் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அப்புறமா காட்டுறேன். ஸோ டூனா இக்குன்னு அர்த்தம். டூ டெடிகேட்னா அர்ப்பணிக்கிறது. ஒரு சாங் ஒருத்தங்களுக்காக நம்ம டெடிகேட் பண்ணுறோம்னா அர்ப்பணிக்கிறோன்னு அர்த்தம். ஓகே, டு டெடிகேட்னா அர்ப்பணிக்கிறதுக்கு. டு யூ உனக்கு. டு ஸ்டோரி கதைக்கு. டு ஸ்கூல் ஸ்கூலுக்கு. டு டெடிகேட்னா அர்ப்பணிக்கிறதுக்கு. ஃப்ரம் மை ஹார்ட். ஃப்ரம்னா என்னன்னு பாருங்க, இருந்து. இப்போ ஃப்ரம் யூ உன்னிடமிருந்து. ஃப்ரம் த ஸ்கூல் ஸ்கூலிலிருந்து. ஃப்ரம் சென்னை சென்னையிலிருந்து. ஃப்ரம் மை ஹார்ட் என்னுடைய இதயத்திலிருந்து. மை ஹார்ட்னா என்னுடைய ஹார்ட்டு, ஃப்ரம் மை ஹார்ட்னா என்னுடைய இதயத்திலிருந்து. ஓகே, இப்போ நான் பிரிக்கிறேன், நல்லா கவனிங்க. ஓகே, ஃப்ரம் மை ஹார்ட் என்னுடைய ஹார்ட்லேருந்து. ஃபார் யூ உனக்காக. டு டெடிகேட் பண்ணுறதுக்கு. மெலடி சாங் ஒரு மெலடி சாங். ஓகே, நான் திரும்ப நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஐ வில் பி சிங்கிங் நான் பாடிக்கொண்டு இருக்கிறேன். ஐ வில் பி சிங்கிங் அ மெலடி சாங் நான் ஒரு மெலடி பாடல் பாடிக்கொண்டு இருப்பேன். சாரி, பாடிக்கொண்டு இருப்பேன், இது கொண்டு இருக்கிறேன் இல்லை. ஐ வில் பி சிங்கிங் நான் பாடிக்கொண்டு இருப்பேன். ஐ வில் பி சிங்கிங் அ மெலடி சாங் நான் ஒரு மெலடி பாடல் பாடிக்கொண்டு இருப்பேன். ஐ வில் பி சிங்கிங் அ மெலடி சாங் டு டெடிகேட் நான் அர்ப்பணிக்கிறதுக்கு ஒரு மெலடி சாங் பாடிக்கொண்டு இருப்பேன். ஐ வில் பி சிங்கிங் அ மெலடி சாங் டு டெடிகேட் ஃபார் யூ நான் உனக்காக அர்ப்பணிக்கிறதுக்கு ஒரு மெலடி சாங் பாடிக்கொண்டு இருக்கிறேன். ஐ வில் பி சிங்கிங் அ மெலடி சாங் டு டெடிகேட் ஃபார் யூ ஃப்ரம் மை ஹார்ட் என்னுடைய ஹார்ட்லேருந்து உனக்காக டெடிகேட் பண்ணுறதுக்கு ஒரு மெலடி சாங் நான் பாடிக்கொண்டு இருக்கிறேன். இப்போ இன்னும் பெருசாக்கலாமா? சாரி, பாடிக்கொண்டு இருப்பேன். பாடிக்கொண்டு இருப்பேன். கண்டினியூஸாக 4 வீடியோஸை நான் எடுத்தேன். அதில் ப்ரெசன்ட் கண்டினியூஸில் கொண்டு இருக்கிறேன் நிறைய முறை சொன்னதால் இது ஓவர்ஃப்ளோவில் வந்துச்சு. கொண்டு இருப்பேன் தான் அர்த்தம். திரும்ப ஒரு முறை அதெல்லாம் சொல்லிடுறோம், மிஸ்டேக் பண்ணிட்டோம் போல இருக்கு. ஓகே, ஸோ ஐ வில் பி சிங்கிங் நான் பாடிக்கொண்டு இருக்கிறேன். ஐ வில் பி சிங்கிங் டுமாரோ நான் நாளைக்கு பாடிக்கொண்டு இருப்பேன். ஐ வில் பி சிங்கிங்னா பாடிக்கொண்டு இருப்பேன். ஐ வில் பி சிங்கிங் டுமாரோ நான் நாளைக்கு பாடிக்கொண்டு இருப்பேன். ஐ வில் பி சிங்கிங் டுமாரோ அட் 5 o'clock நான் நாளைக்கு 5 மணிக்கு பாடிக்கொண்டிருப்பேன். ஐ வில் பி சிங்கிங் அ சாங் நான் ஒரு பாடல் பாடிக்கொண்டிருப்பேன். ஐ வில் பி சிங்கிங் அ மெலடி சாங் நான் ஒரு மெலடி பாடல் பாடிக்கொண்டிருப்பேன். ஐ வில் பி சிங்கிங் அ மெலடி சாங் ஃபார் யூ நான் உனக்காக ஒரு மெலடி பாடல் பாடிக்கொண்டு இருப்பேன். ஐ வில் பி சிங்கிங் அ மெலடி சாங் அபவுட் அவர் லவ் நான் நம்முடைய லவ்வை பற்றி ஒரு மெலடி சாங் பாடிக்கொண்டிருப்பேன். ஐ வில் பி சிங்கிங் அ மெலடி சாங் ஃபார் யூ அபவுட் அவர் லவ் நான் நம்முடைய லவ் பற்றி உனக்காக ஒரு மெலடி சாங் பாடிக்கொண்டு இருப்பேன். ஐ வில் பி சிங்கிங் அ மெலடி சாங் இன் த ஸ்டேஜ் நான் ஸ்டேஜில் ஒரு மெலடி பாடல் பாடிக்கொண்டு இருப்பேன். ஐ வில் பி சிங்கிங் அ மெலடி சாங் வித் மியூசிஷியன்ஸ் நான் மியூசிஷியன்ஸுடன் ஒரு மெலடி பாடல் பாடிக்கொண்டு இருப்பேன். ஐ வில் பி சிங்கிங் அ மெலடி சாங் இன் த ஸ்டேஜ் வித் மியூசிஷியன்ஸ் நான் மியூசிஷியன்ஸுடன் ஸ்டேஜில் ஒரு மெலடி பாடல் பாடிக்கொண்டு இருப்பேன். ஐ வில் பி சிங்கிங் அ மெலடி சாங் டு டெடிகேட் ஃபார் யூ ஃப்ரம் மை ஹார்ட் என்னோட ஹார்ட்லேருந்து உனக்காக டெடிகேட் பண்ணுறதுக்கு ஒரு மெலடி சாங் பாடிக்கொண்டு இருப்பேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் யூர் டைம்.